ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கம். நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் தேவையானது நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட குணம்தான் நமக்கு அந்த நம்பிக்கையை தரும். காசு பணம் இருந்தால் நம்மளை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, காசு பணம் இல்லைன்னா நம்மளை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள விட்டு நம்ம தூரமாக விலகி இருக்கிறதே நல்லது. ஏன்னா நம்மளுடைய குணத்தை பார்க்காம நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து வர எந்த ஒரு உறவும் நமக்கு தேவையில்லைங்கிற முடிவை தான் நம்ம எடுத்தாகணும். நம்ம கூட எத்தனையோ வருஷம் பழகி நம்மளுடைய குணத்தை புரிஞ்சிக்காம நம்மக்கிட்ட இருக்கிற வேறு விஷயங்களுக்காக நம்ம கூட இருந்தவங்களை நினச்சி நம்ம வருத்தப்படுறதை விட நம்மளுடைய உண்மையான குணம் புரிஞ்சிருந்துச்சுன்னா என்றைக்குமே அவங்க நம்மளை விட்டு போகாமல் நம்ம கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்துலேருந்து விலகி வர்றது தான் நம்மளுடைய மன நிம்மதிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை நினச்சி மன உளைச்சல் ஆகிறது வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு நிமிஷம், இந்த ஒரு நொடிங்கிறது திரும்ப வரப்போகிறதில்ல, எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த நிமிஷத்தையும் அந்த நொடியையும் நம்ம வேஸ்ட் ஆக்காமல் சந்தோஷமாக கடந்து போனால் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் 4:30 எழுந்தாச்சு. எழுந்து கோலம் போட்டு விளக்கேற்றி அப்புறம் இந்த மாவிலை கொஞ்சம் கட்டின வாசலில் இருந்துச்சு வீட்டில். ஸோ அதையும் கட்டி விட்டுட்டு அப்புறமா சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் அந்த பச்சை பூண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறேன். ரெசிபி நான் இது வீடியோ எடுக்கலை. நமக்காக உலகத்தில் ஆண்டவன் 1000 விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி படைச்சிருக்கான். பிடிக்காத சில விஷயங்களில் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அந்த நேரத்தை நம்ம கஷ்டமாக கடத்துறதை விட பிடிச்ச விஷயங்களை நினச்சி சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் நகர்த்திட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. ஹாப்பி ஃப்ரைடே.